ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்யே கோதாயை நமஹ. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே கோதா குணானுபவம் ஆரம்பம். ஸ்ரீ ஆண்டாளுடைய குணங்களை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கப் போகிறோம். முதலிலே அவதார வைபவம். நமக்காக பூமாதேவி நாச்சியாரானவர் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளாக அவதாரம் செய்திருக்கிறார். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்று அழகாக சொல்வார்கள். ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக அவதாரம். ஆனால் ஒரு விஷயம், அயோனிஜ அவதாரம். அதாவது மனிதருடைய உடம்பிலே பிறந்தவர் அல்ல. பெரியாழ்வாருடைய தோட்டத்திலே துளசி செடிக்கு நடுவிலே அவர் ஆவிர்பாவம் செய்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை ரெண்டையும் சேர்த்து சுவாமி தேசிகன் சொல்றார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. பெரியாழ்வாருடைய குலம் என்கிற ஒரு தோட்டமா, அந்த தோட்டத்திலே பூத்த ஒரு கல்பவல்லி அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். அதாவது சீதா பிராட்டியானவர் அவதாரம் பண்ணும்போது ஜனகருடைய யாக பூமியில் அவதாரம். அதே சமயம் ராமாயணத்தில் ஜனகஸ்ய குலே ஜாதா அப்படின்னு வரும். ஜனகருடைய குலத்திலே பிறந்தவன். ஜனகரே சொல்றார், ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மே சுதா அப்படின்னு. சீதா பிராட்டிக்கும் ஜானகி அப்படின்னு அதனால பெயர் உண்டு இல்லையா? அதனால அந்த குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்காக அங்கே அவதாரம் செய்திருக்கிறாராம். அதே மாதிரி பெரியாழ்வார் குலத்துக்கு பெருமை சேர்ப்பதற்காக, பெரியாழ்வாரை பெரியாழ்வாராக ஆக்குவதற்காக நாச்சியார் அந்த குலத்திலே, பெரியாழ்வார் குலம் என்கிற தோட்டத்திலே அவதாரம் பண்ணினார். ஒரு கல்பவல்லியாக, ஒரு கல்பக கொடியாக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டையும் சேர்த்து நாச்சியாருடைய வைபவத்தை பார்த்தால் கூட ஒரு இடத்துல கூட பெரியாழ்வாரை விட்டுட்டு தன்னை சொன்னதே கிடையாது நாச்சியார். பல இடங்களை சாதிச்சிருக்கார். பட்டர்வீரான் கோதை அப்படின்னு தான் வரும். விட்டு சித்தன் கோதை, பட்டர்வீரான் கோதை அப்படின்னு. ஆக பெரியாழ்வாருடைய திருமகளாராகவே நாச்சியார் தன்னை அவர் அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே முதல்ல சொல்லணும்னா, பெரியாழ்வார் குலத்திலே, அந்த குலம் ஆகிற ஒரு தோட்டத்திலே ஒரு பூத்த கல்பக கொடியாக நாச்சியார் அவதாரம். ஆனால் கல்பக கொடி அப்படின்னா பக்கத்தில் படருவதற்கு மரம் இருக்கணும். மரத்தில் தானே கொடி படரும், இல்லாமல் தனியாக நிற்காதல்லவா? அப்போ ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். ரங்கநாதன் அப்படிங்கிறவன் ஹரிச்சந்தன விரக்ஷமா. சந்தன விரக்ஷத்திலே ஹரிச்சந்தனம் அப்படிங்கிறது உயர்ந்த வகை. ரங்கநாதனே ஹரி அல்லவா? அதனால் ஹரியாகிற சந்தனம். அந்த ஹரிச்சந்தனத்திலே படர்ந்திருக்கக்கூடிய கொடியாக சின்ன வயசு முதலே ரங்கநாதனை பற்றியே இருப்பவராக ஆண்டாள் அவதாரம் பண்ணார். சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம். பூமாதேவனுடைய அவதாரம் ஆவேச அவதாரம் இல்லை, சாட்சாத் பூமாதேவனுடைய அவதாரம். அதே சமயம் ஸ்ரீதேவி நாச்சியார் கருள்யம், அவருடைய கருணையை அப்படியே வைத்துக்கொண்டு, பூமாதேவி நாச்சியாருடைய பொறுமையும் சேர்த்து வைத்துக்கொண்டு, பெருமாளுக்கு 2 நாச்சியார் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கருணைக்கு ஸ்ரீதேவி நாச்சியார், பொறுமைக்கு பூமாதேவி நாச்சியார். கருணை பொறுமை இரண்டும் சேர்த்து அவதாரம் எடுத்து வந்தால் அதுதான் நம் ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னு சொல்லும்படி இருக்காராம். சாட்சாட்சமாம் கருணையா கமலாமி வான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே. அப்படிப்பட்டவர் கோதா, வார்த்தைகளை கொடுப்பவர், கோதா என்று திருநாமத்தோடு இருப்பவர். அவரை வேறு சரணமில்லாத நான் அவரை சரணடைகிறேன். ஏனால் பெருமாளை விட, ஸ்ரீதேவி நாச்சியாரை விட இவரை சரணமாக பற்றுவது நமக்கு சுலபம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா பொறுமைக்கு உறைவிடமாக இருக்கிறபடியினாலே. அது மட்டுமல்ல, பெருமாளை எப்படி சரணாகிதி செய்ய வேண்டும், ஸ்ரீதேவி நாச்சியாரோடு கூடிய பெருமாளை எப்படி சரணாகிதி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு திருப்பாவையிலே உணர்த்தியவர் நாச்சியார். பெருமாளை சரணாகிதி செய்யணும், வாஸ்தவம்தான். பிராட்டியாரை புருஷகாரமாக வைத்து பெருமாளை சரணாகிதி செய்ய வேணும். திவ்ய தம்பதிகளிடம் சரணாகிதி செய்ய வேணும், வாஸ்தவம்தான். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? இதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவர் வேண்டாமா?
அதற்காக நாச்சியார் என்ன பண்ணுகிறார், இந்த திவ்ய தம்பதிகளை சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக, என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக கோதாவாக வார்த்தையை கொடுப்பவராக, அதாவது திருப்பாவையை அருளி செய்து அதன் மூலம் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செய்யார் சென்று இறைஞ்சி அப்படின்னு நேர போய் கண்ணன் இடத்திலே போய் இறைவா நீ தாராய் பறை என்று பிரார்த்தித்து சரணாகதி செய்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்பதாக அவனையே உபாயமாக்கி சரணாகதி செய்தார் ஆண்டாள். அப்பொழுது நமக்கு அதை அந்த திருப்பாவையிலே எடுத்து உரைக்கிறார் ஆண்டாள் அப்படிங்கிற வைபவத்தையும் நாம் பார்க்குறோம். அதனாலே அந்த பெருமாளும் பிராட்டியும் நமக்கு சரணம் என்பதை காண்பித்து கொடுத்தவர் இவரானபடினாலே அனன்ய சரணகா என்பதாக இருக்கக்கூடிய நான் ஆண்டாளையே சரணமாக அடைகிறேன். கோதாம் அனன்ய சரணகா சரணம் பிரபத்யே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்யே. இப்படி அயோனிஜையாக அவதாரம், அதே சமயம் ஆச்சாரிய சம்பந்தத்தோடு பெரியாழ்வார் திருமகளாராக அவதாரம். ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தத்தோடு ஒரு அர்த்தத்தை சொன்னால்தான் மக்களிடம் அது உரைக்கும், அது எடுபடும், அது பலன் தரும். அப்படி ஒரு அவதாரம் பண்ணி பெருமானையே பற்றி இருந்து நமக்கு இந்த வார்த்தையை எடுத்துரைத்து அனன்ய சரணர்களாக ஒரு விஷயமும் தெரியாமல் அறிவொன்றும் இல்லாத நமக்கு அறிவை கொடுப்பவராக ஆண்டாள் அவதாரம் செய்தார் என்கிற அவதார வைபவத்தை இங்கே பார்க்கிறோம். சிவதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.